கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற அத்தனை பணிகளிலும் ஏசப்பா நல்ல கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும். அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இவங்களுக்கு என்ன பெயர்னா மறைவிடம் தந்த மங்கை. வேறு யாரும் இல்லை, காரி டென் பூம். இவங்கள பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேத வசனம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள வசனம் பாருங்களேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஏன்னா தேவ வசனம்தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு ஆறுதலாகவும் தேறுதலாகவும், நாம் தனிமையில் இருக்கும்பொழுதும் சரி, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம நேரத்தை செலவிட இந்த வேத வசனம் நம்மளுக்கு ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டு வருகின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற காரி டென் பூம் இப்போது இளம் வயதினர் யூஸ்வலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யங் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் அவங்க கூட தான் பணி செய்து கொண்டிருக்கிறோம் கல்லூரியில். அவங்கெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது அதுங்க ஜாலியாக இருப்பாங்க, நல்லா சினிமாவுக்கு போவாங்க, அதுக்கப்புறமா தனக்கு விருப்பமானதை செய்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு எது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி எந்த அனுபவமே கிடையாது. அதனால் அவங்க செய்யறதான் கரெக்டுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காரி டென் பூம் அவங்க இளம் வயதில் பார்த்திங்கன்னா சவால் நிறைந்ததாக காணப்பட்டது மற்றும் அவர் துணிகரமாக நிறைய செயல்களை செய்தார்ன்றது தான் இந்த காரி டென் பூம் பற்றி குறிக்கப்பட்டுள்ளது. இவங்க அவங்க வாழ்க்கையில் அந்த கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார்ல, அந்த நோக்கம் எப்போ நிறைவேறியதுன்னா அவங்க 45வது வயதில் இருக்கும் பொழுது தான் அந்த திட்டம் நிறைவேறியது. செயல்பட ஆரம்பித்ததே 45, அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நடந்து வந்தது. அதற்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தனக்கும் தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அன்பானவர்களும் துன்பப்படும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேவ மக்களை காப்பாற்றி ஒரு இணையற்ற இடத்தை மிஷனரிகள் மத்தியிலே அவர் பெயர் பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தார். அவங்க பெற்றோருக்கு 4 பிள்ளைகள். இவர் 4வது பிள்ளை. இவர் இளையவளாக இருந்தார். 1892 ஏப்ரல் 15ஆம் நாள் காரில் பிறந்தார். இவர் இவங்க தாத்தா என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னாக்கா கை கடிகாரம் செய்வது நெதர்லாண்டில். அதே தான் அவங்க தந்தையும் செய்து கொண்டு வந்தார். ஸோ முதல் பெண்மணி, இந்த கடிகார செய்கின்ற தொழிலில் ஈடுபட்ட முதல் பெண்மணி என்ற பெயரும் பெற்றார். அதுக்கப்புறமா 1923 பெண்கள் சங்கங்களை உருவாக்குவதில் இவர் உதவினார். இந்த பெண் சங்கம் பிற்காலத்தில் ட்ரையாங்கிள் கிளப், முக்கோண சங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டது. இவர் தன்னுடைய தந்தை, மூத்த சகோதரி இவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தார். 48 வயது ஆன பிறகு கூட அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இவருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவங்கெல்லாம் பாருங்களேன், கர்த்தருக்காக எவ்வளவு அர்ப்பணிப்போடு வாழ்ந்து வந்தார்கள். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். டச் மறுமலர்ச்சி சபை அதனோட அங்கத்தினர்களாக இருந்தார்கள். அதுக்கப்புறமா ஹார்லம் என்ற இடத்துல இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர் அந்த நேரத்தில் இவங்களோட தாயார் பக்கவாத நோயினால் மரித்து விட்டார்கள். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க தந்தைக்கு பாதிக்கு மேற்பட்டோர் ஒரு தந்தைக்கு, அவருடைய தந்தைக்கு அறிமுகமானவராகவே இருந்தார். இப்போ கூட நம்மளுக்கு பிறந்த இடம்னு ஒன்று இருக்கும்ல, நேட்டிவ் பிளேஸ்ன்னு, அங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் நம்மளுக்கு அறிமுகமான
தைரியமானவர்களாகவே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம தைரியமாக செய்கிறோம். அதே மாதிரி தான் இவங்களும். அதுக்கப்புறமா ஆலந்து தேசம் நாசிஸிடம் சரணடைந்திருந்தது. அப்போது நிறைய பேர் வந்து தன்னுடைய இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய யூத ஜனங்கள் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் என்று அவங்க தேடி அலைந்தபோது காரிடென் பூம் குடும்பத்தினர் வந்து அவருடைய இல்லத்தை திறந்து கொடுத்தார்கள். அது வந்து ஒரு இரகசிய இடமாக கருதப்பட்டது. அந்த இடத்துல தான் அவங்க வந்து இந்த சுவிசேஷ பணியை செய்து கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து அவர்களை வந்து அணுகினார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு யூத பெண்மணி. அதுக்கப்புறமா வந்து பல மாதங்களுக்கு முன்பாகவே அவர் வந்து கைது செய்யப்பட்டார். ஆனால் என்னன்னாக்கா, தனது மகன் 2 பேருமே கைது செய்யப்பட்டார்கள். அவனுடைய மகன் வந்து ஒரு மறைவிடமான இடத்துக்கு சென்று விட்டான் என்றும், அதுக்கப்புறமா நாசிஸ் ஆக்கிரமிப்பார். இவங்களும் வந்து ஒரு மறைவாக வந்துட்டாங்க, எப்படியோ தப்பிச்சு. அப்போது தன்னுடைய வீட்டுக்கு அவங்க வந்து நாசிஸ் ஆட்கள் சென்றிருக்கிறதாகவும், அப்போது மறுபடியும் அவர்கள் கையில் சிக்கினா அவ்வளோதான், அதனால எனக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் ஆல்ரெடி ஒரு பூமிக்கடியில் ஒரு ரகசிய இடம் வந்து அவங்க வந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் இவங்களுக்கு பேரே வந்து மறைவிடம் தந்த மங்கை. அதுக்கப்புறம் அங்கே வந்து தங்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இவங்களும் சம்மதித்தார்கள். இவருடைய குடும்பமே அதுக்காக உழைத்தது. அதுக்கப்புறமா வந்து காரிடென் பூமோட இல்லம் வந்து பிற்காலத்தில் மறைவிடம் என்று, ஹைடிங் பிளேஸ் அப்படின்னா அந்த நாசிஸ் மக்களிடமிருந்து, ஆதரவாளர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள இந்த யூத ஜனங்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம்தான் வந்து இந்த மறைவிடம். அது யாருன்னா, காரிடென் பூமுடைய குடும்பத்தினர்கள் உடைய இல்லம் தான் அவங்களுக்கு ஒரு மறைவிடமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்படி வந்து யாரெல்லாம் வந்து ஆதரவு கேட்டு அடைக்கலம் கேட்டு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் தங்குவதற்கு கிராமப்புறத்தில் இவங்க வந்து ஒரு இடத்தை கண்டுபிடித்தார். அதுக்கப்புறமா 1.5 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா, ஹாலந்து முழுவதும் பரவி செல்லக்கூடிய பூமிக்கடி சுரங்கம் இல்லம் ஒரு மையமாக காணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யூதருக்காக மரிப்பதை காரிடென்னும் அவருடைய குடும்பத்தினரும் அதை ஒரு மேன்மையாக கருதினார்கள். ஏன்னா பூமிக்கடியில் ஒரு சுரங்க இல்லம் அமைத்து இந்த யூதர்களை நாசிஸ் ஆதரவாளர்களிடமிருந்து காப்பாற்றி அங்கே தங்க வைத்தாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இப்போ இன்றைக்கி பாருங்களேன், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆட்சியோ இல்லை ஏதாவது ஒரு கட்சியோ மாறி வேறு ஒரு ஆட்சி வந்தாக்கா யோசித்து பாருங்கள். அப்போ கிறிஸ்துவர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது எத்தனை புறஜாதியினர் இந்த கிறிஸ்துவர்களை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவர்களை மறைவிடமாக தங்க வைப்பார்கள். நான் இந்த கொஸ்டினை நிறைய தடவை எனக்குள்ளேயே கேட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம நாட்டில் கிறிஸ்துவர்கள் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. அப்போது இந்த கிறிஸ்துவர்கள் தாக்கப்படும் பொழுது எத்தனை பேர் நம்மளுக்காக குரல் கொடுப்பாங்க? எத்தனை பேர் நம்மளை வந்து வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க, உங்களுக்கு இடம் இல்லையா, உணவு இல்லையா, உடுத்த உடை இல்லையா, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் நம்மளை அரவணைத்து செல்வார்கள்? அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் காரிடென் பூம் வந்து தைரியமாக துணிச்சலாக யூத ஜனங்களை தங்க வைத்தார்கள். 1944 பிப்ரவரி 28 நாசிஸ்களுக்கு ரகசிய தகவல் தருபவர் ஒருவர் என்ன சொன்னாருன்னா, யூதர்களுக்கு உதவுவர் போல நடித்து கொண்டு காரியின் கடிகார கடைக்கு, ஏன்னா அவங்களோட தொழில் என்ன, கடிகாரம் செய்தல். அப்போ அவங்களோட கடைக்கு வர்றாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, தன்னை ஒரு யூதர் போல் சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு உதவி செய்வதாக காரி சொல்கிறாங்க. உடனே
அவனோ காரி அறியும் முன்னே என்ன பண்ணுறான்னாக்கா கெஸ்டப்போ, அது என்னன்னாக்கா ரகசிய காவல்துறையிடமிருந்து டென்பும் குடும்பத்தினரை காட்டி கொடுத்து விட்டான். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி எட்டையப்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காந்தி வாழ்ந்த காலத்தில் மட்டும் இல்லை, இப்போ கூட நம்ம கூட வேலை செய்வாங்க, ஆனால் நம்மளையே காட்டி கொடுப்பார்கள். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதில் சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி மக்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இவன் வந்து ஒரு உதவி தேடி காரியோட கடைக்கு வர்றாரு. ஆனால் இவர்களை யாருக்கு காட்டி கொடுக்குறாங்க? ரகசிய காவல்துறையிடம் காட்டி கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காரியின் இல்லத்திற்கு வந்து காரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் கைது செய்தனர். காரியின் தகப்பனார் காஸ்பர் தான் கைதான 10 நாட்களுக்கு உள்ளே வந்து ஷெனிஜன் சிறையில் அடைக்கப்படும் பொழுது அங்கே மறுத்தி விட்டார். அதுக்கப்புறமா காரியும் அவரது சகோதரி பெட்சியும் 10 மாதங்களில் என்ன பண்ணாங்கன்னா வேறு வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டனர். எப்பவுமே இந்த கிறிஸ்டியன்ஸை வந்து ஒடுக்கும் பொழுது அந்த செய்தி மிஷினரிகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல தங்க வைக்க மாட்டாங்க, வெவ்வேறு சிறைகளில் தங்க வைத்து அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். அதே மாதிரி தான் இவங்களையும் வெவ்வேறு 10 மாதத்தில் வெவ்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்க கடைசியாக வைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலை வந்து மிகவும் கொடூரமான ரேவன்ஸ்பர்க் என்ற சித்திரவதை முகாம் சிறையில் இருந்த நாட்களில் வந்து இவர்கள் ரொம்ப கொடுமையை அனுபவித்தார்கள். ஏன்னா சிறைச்சாலைகள் பார்த்திங்கன்னா சித்திரவதை மிகவும் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஊரில் கலாட்டாவாக சொல்லுவாங்க, யாரையாவது தண்டிக்கணும், சிறைக்கு அனுப்பணும்னா வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த ரேவன்ஸ்பர்க் என்ற ஜெயில் சிறையில் சித்திரவதை மிகவும் கொடுமையாக இருந்தது. அப்போ வந்து இவங்க வந்து அங்கே தங்கியிருந்த நாட்களில் முறுமுறுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம்! இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருந்த கைதிகளுக்கு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொண்டனர். இதை நம்ம செய்கிறோமா? நான் தான் யோசிப்பேன். நம்ம டெய்லி ரெடி ஆகிறோம், கிளம்பி வேலைக்கு போகிறோம், நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை அமைத்து கொள்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம நிறைய பேரோட பேசுகிறோம். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளில் எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறோம். ஒரு தடவையாவது கர்த்தரை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. ஆனால் இந்த மிஷினரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, சிறையில் சித்திரவதை அனுபவித்த அந்த காலத்தில் கூட என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்த கைதிகளுக்கு இயேசுவை பற்றி கூறினார்கள். அந்த காரி சகோதரிகள் பகிர்ந்த சாட்சி நிமித்தமாக அநேக பெண்கள் கிறிஸ்துவிடம் வந்தார்கள். இது எவ்வளோ பெரிய சாட்சியுள்ள வாழ்க்கை! அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி? இனிமே டெய்லி நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம எத்தனை பேர்கிட்ட கிறிஸ்துவை பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்கோன்னு கணக்கெடுக்கலாமா? இனிமே என்னோட சேர்த்து, நானும் உங்களோட சேர்த்து இனிமேல் செய்ய போகிறேன். இந்த ஒரு நாள் முடிந்த உடனே நான் யாருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கேனா? யாருக்காவது இயேசுவின் அன்பை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறேனா? என் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை சொல்லியிருக்கேனா? உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்காரு, அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று தைரியமாக நம்ம சொல்லியிருக்கோமா? இத்தனை நாள் செய்யலைன்னா இனிமே ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா கூட 365 நபருக்கு நாம் சொல்லலாம். அதில் யாராவது ஒருத்தராவது தொடப்படுவார்கள் இல்லை? அந்த ஆத்துமாவை நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்க்கலாம்ல. ஆனால் இனிமே அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா பெட்சி தனது 59வது வயதில் வியாதிப்பட்டு ரேவன்ஸ்பர்க் முகாமில் மரித்தார். பாருங்களேன், எல்லாருமே இவர்கள் வந்து கிறிஸ்துவுக்காக யூத ஜனங்களை இரகசிய இல்லத்தில் தங்க வைத்தார்கள். இந்த சுரங்கம் உள்ள அந்த இல்லத்தில் பூமி கடியில் தங்க வைத்தார்கள். அதன் நிமித்தமாக இவர்கள் குடும்பம் கைது செய்யப்பட்டது. முதலாவது அவருடைய தந்தை சிறைச்சாலையில் இறந்தார். இப்போ
அப்பொழுது அவருடைய சகோதரியும் இறந்தார்கள். நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ இன்கேஸ் மாட்டிக்கிறோன்னு வச்சுங்களேன், முதல்ல நம்ம வாயிலேருந்து வரவாத்தா அவங்க யாருன்னே தெரியாது, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அடைக்கலம் கேட்டு வந்தாங்க, கொடுத்தோம், ஆனால் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க பாருங்கள், தைரியமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக மரிக்க தயாரானார்கள். அந்த மாதிரி நீங்களும் நானும் கர்த்தருக்காக மரிக்க தயாராக இருக்கின்றோமா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சித்திரவதை முகாமில் ரகசியமாக கடத்தி செல்லப்பட்டிருந்த வேத புத்தகத்தை பயன்படுத்தி நடத்திய ஒரு மாலை நேர ஆராதனை பாருங்கள், எவ்வளோல அந்த முகாமில் அந்த வேதத்தை ரகசியமாக எடுத்து சென்றார்கள். நான் இப்போ கூட கேள்விப்பட்டிருக்கேன், சைனாவில் அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேதாகமத்தை ரகசியமாக அனுப்புவாங்களாம். அதே மாதிரி தான் அப்போது அந்த காலத்திலே பாருங்கள், வேதாகமத்தை சிறைச்சாலைக்கு ரகசியமாக எடுத்து செல்கின்றனர். அது வந்து துவக்கத்தில் அதில் ஒரு குறிப்பு என்னென்னா, காரி வாரி எழுதியிருக்கிறார். துவக்கத்தில் பெட்சியும் நானும், பெட்சி வந்து அவங்களோட சகோதரி, இந்த கூட்டங்களை மிகுந்த பயத்துடன் நடத்தினோம். ஆனால் ஒவ்வொரு இரவும் செல்ல செல்ல ஒரு காவலாளியும் அருகில் வராதிருந்தபடியால் அதிக தைரியம் கொண்டோம். மேலும் பலர் எங்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்பியதால் மாலை நேர பெயர் பட்டியல் பதிவுக்கு பின் 2வது ஆராதனையை ஆரம்பித்தோம். யோசிச்சு பாருங்கள், முதல்ல பயந்தாங்க, அதுக்கப்புறமா முதல் கூட்டத்தை நடத்துறதுக்கே அவங்க பயந்தாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த தைரியத்தோடு பலத்தோடு அந்த விசுவாசத்தோடு அவங்க வந்து 2வது ஆராதனையும், எப்போனாக்கா சிறையில் பார்த்திங்கன்னா பேர் வாசிப்பாங்க, அது முடித்த உடனே இவங்க 2வது ஆராதனையும் நடத்தினார்கள். அதுக்கப்புறமா இந்த இராணுவ சிறை முகாம் 28 நடைபெற்ற இந்த ஆராதனை மற்ற ஆராதனைகள் போல கிடையாது. ஒரே கூடுகையில் மரியாள் ஆண்டவரை உயர்த்தி பாடும் பாடலை ரோம கத்தோலிக்க குழுவினர் லத்தீன் மொழியில் பாடுவார்கள். முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, மரியாள் எழுதிய அந்த பாடலை பாடுவார்கள். அதுக்கப்புறமா வந்து லுத்தரன் குழுவினர் ஒரு பாமாலை பாடலை மெல்லிய குரலில் பாடுவார்கள். அதுக்கப்புறமா கிழக்கத்திய பாரம்பரிய சபை பெண்கள் ஒரு ஜெபத்தை சொல்லுவார்கள். ஒவ்வொரு வினாடியும் எங்களை சுற்றி உள்ள கூட்டம் பெருகி பெருகி அருகிலுள்ள நடைபாதைகளிலும் அவைகளின் ஓரங்களிலும் மக்கள் நிற்பார்கள். இது எவ்வளோ பெரிய அற்புதம்! ஒரு சிறைச்சாலை ஃபஸ்ட்டு ஆராதனை நடத்துவதற்கே பயந்தார்கள். அதுக்கப்புறமா 2ஆம் ஆராதனை நடத்தப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மரியாள் கர்த்தரை வாழ்த்தி பாடின ஒரு பாடலை பாடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாமாலையை பாடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் செய்கிறாங்க. அவங்க செய்ய 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 மக்கள் கூட்டம் பெருகி கொண்டே வந்தது. இறுதியாக காரி அல்லது பெட்சி என்ன செய்வார்களாம், வேதத்தை திறந்து ஹாலந்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே டச் மொழி வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முடியும். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேத வாக்கியங்களை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார்கள். அதன் பின் வேத வாக்கியங்கள் பிரெஞ்சு, போலந்து, ரஷ்யா மற்றும் செக்கஸ்லோவியா மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இறுதியில் டச் மொழியில் மறுபடியும் சொல்லப்படும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு மொழியில் சொல்கிறதுக்கே முன்ன பின்ன யோசிக்கிறோம். எங்கே யாராவது நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் இவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்களாம். அவங்க பாருங்கள், முதல்ல என்ன மொழி? டச் மொழி. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன், லத்தீன், பிரெஞ்சு, போலந்து, ரஷ்யா, செக்கஸ்லோவியா, மறுபடியும் இந்த டச் மொழியில் மொழிபெயர்த்து அதை முடிக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், இந்த தைரியம் நமக்கு இருக்குமா? ஒரு கருத்தை, அதுவும் சிறைச்சாலையில் இவங்க வந்து தைரியமாக போதித்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போ வந்து இத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு, ஏன்னா ஒரு சிறைச்சாலைன்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா அங்கே எல்லாருமே இருப்பாங்க, எல்லா மொழி பேசுகிறவர்களும் இருப்பார்கள். அப்போ கர்த்தர் பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். ஸோ இந்த கூட்டம் எப்படி நடைபெற்றதுன்னா, சிறிய விளக்குகளின் கீழ் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த மாலை நேர கூட்டங்கள். இதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு காரிடம் சொல்கிறாங்கன்னா, ஒரு பரலோகத்தின் முன்னோட்ட அனுபவமாக காணப்பட்டது. யோசிச்சு பாருங்கள், சிறைச்சாலை இருட்டாக இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன விளக்குகள் எரிந்து
இணைந்து கொண்டிருக்கோம். இந்த மாலை நேர கூட்டத்தில் ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம், ஒரு செய்தி கொடுக்கப்பட்டு எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியம் இல்லை? இதை பெண்கள் தான் தைரியமாக எடுத்து செய்கிறாங்க பாருங்களேன். எவ்வளவோ காரியத்தை பெண்கள் மூலமாக தான் கர்த்தர் நிறைய காரியங்களை சாதித்து வந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1944 டிசம்பர் 16 பெட்சி இறக்கும்போது, அதாவது அவர்களுடைய சகோதரி காரியிடம் அவர்கள் கூறிய இறுதி வார்த்தைகள், நாம் இங்கு கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஆழ்ந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை அவரது வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவதற்கு முன் இது நடந்தது. யோசிச்சு பாருங்களேன், தான் இறக்கப் போகிறோம், தான் மரிக்கப் போகிறோம் என்று அறிந்திருந்தும் இந்த செய்தியை தன்னை ஒத்த எல்லா பெண்களுக்கும் கர்த்தருடைய அந்த அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ நான் மரிக்கப் போகிறேன் என்று ஒரு இது இருந்தால், நான் போய் கர்த்தருடைய செய்தி எல்லாரிடத்துலையும் சொல்லிகிட்டு இருப்பேனா? இல்லை, ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒரு மூலையில் படுத்துக்கொண்டு ஒன்று பாவரிக்கை பண்ணி கொண்டிருப்போம், இல்லை ஜபத்தை சொல்லிகிட்டு இருப்போம். அந்த மரணம் நல்ல விதமாக நடக்கட்டும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் அந்த மரண தருவாயில் என்னைக்காவது யாராவது கர்த்தரை பற்றி தைரியமாக சொல்லி கொண்டிருந்தார்களா? இல்லை. ஆனால் இவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். பெட்சின்னா காரியோட சகோதரியும் காரியும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் ஹாலாம் ஊருக்கு திரும்பி சென்று அவங்க முன்னாடி எப்படி செய்து வந்தார்களோ அதே போல் கடிகாரம் செய்யும் தொழிலில் ஈடுபட அவர்கள் முயன்றார்கள். ஆனால் அது முன்போல் அது அதற்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வருமானம் அவர்களுக்கு தரவில்லை. அதனால் அவர்கள் 53வது வயதில் என்ன பண்ணாங்கன்னா, 33 ஆண்டுகள் உலகளாவிய இடத்துலலாம் இயேசுவை பற்றி 60 நாடுகளுக்கும் மேலாக பயணம் மேற்கொண்டு அதை கர்த்தருடைய அன்பை பற்றி போதித்து வந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நற்செய்தியை இவர்கள் பறைசாற்றினார்கள். ராணி காரிக் நைட் பட்டம் இவருக்கு தரப்பட்டது. ராணி காரிக் நைட் பட்டம் இவர்களுக்கு பலப்படுத்தினது. அதுக்கப்புறமா எருசலேமில் உள்ள யூதர்கள் ஹாலந்தின் ராணி காரிக்கு நைட் கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். அதுக்கப்புறமா எருசலேமில் அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கனாக்கா நீதியின் தோட்டத்தில் காரியின் குடும்பத்தார் காப்பாளர்களின் நினைவாக ஒரு மரத்தை நடும்படியாக காரி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறமா காரி எழுதிய மிகவும் பிரசித்தி பெற்ற மறைவிடம் என்ற நூலை தி வேர்ல்டு வைட் பிக்சர்ஸ் நிறுவனம் திரைப்படமாக தயாரித்தது. 1972 கைடு போஸ்ட் என்ற பத்திரிகையில் நான் இன்னமும் மன்னிப்பதற்கு கற்றுக்கொண்டு வருகிறேன் என்ற கட்டுரை வெளிவந்தது. நான் இன்னமும் மன்னிப்பதற்கு கற்றுக்கொண்டு வருகிறேன். இது எவ்வளோ ஒரு அர்த்தம் வாய்ந்த வார்த்தை பாருங்களேன். நம்ம எத்தனை பேரை மன்னித்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் கெடுதி பண்ணாலோ, இல்லை நம்மளை அசிங்கமாக பேசினாலோ, இல்லை நடத்தினாலோ அவர்களை விட்டு விலகி செல்கின்றோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம், நான் வேணால் மறந்துடுறேன், ஆனால் நான் மன்னிக்க தயாராக இல்லை அப்படின்றோம். ஆனால் இந்த மாதிரி மிஷினரிங்கிட்ட இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். மற்றவர்களை மன்னிப்பதற்கு, மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்வதற்கு. எவ்வளவு அவர்களை இழிவாக பேசினாலோ நடத்தினாலோ அவங்க அன்பு என்றைக்குமே மாறவே மாறாது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கனாக்கா மியூனிச் நகரில் ஒரு ஆலயத்தில் காரி தான் முன்பு அறிந்திருந்த ஒரு மனிதனை சந்தித்ததை பற்றி எழுதியிருந்தார். அவனது தலை வழுக்கையாக இருந்தது. அதுக்கப்புறமா உடல் திடகாத்திரமாக இருந்தது. அவன் சாம்பல் நிற மேற்சட்டை அணிந்திருந்தான்.
1947 நான் ஹாலந்திலிருந்து தோற்கடிக்கப்பட்டிருந்த ஜெர்மனிக்கு தேவன் மன்னிக்கிறார் என்ற நற்செய்தியோடு சென்றிருந்தேன். அந்த மனிதன் என்னை நோக்கி வருவதை கண்டேன். ஒரு வினாடி நான் அவனது மேற்சட்டையையும் மரநிற தொப்பியையும் கண்டேன். ஆனால் அடுத்த வினாடி நீல நிற சட்டை, அதுக்கப்புறமா அவனுடைய எலும்புகள், இரு எலும்புகள் மற்றும் மண்டை ஓடு, அதுக்கப்புறமா சின்னதாக பொறிக்கப்பட்ட இராணுவ தொப்பியும் என் கண்களுக்கு தெரிந்தன. அவங்க நாங்கள் அனுப்பப்பட்டிருந்த ரேவன்ஸ்பர்க் சித்திரவதை முகாமில் அவன் காவலாளராக இருந்தவன். அவன் யோசிச்சு பாருங்க, அந்த சிறைச்சாலையிலிருந்து இவங்க விடுவிக்கப்பட்டு வந்தப்புறம் அங்கே காவலாளியாக இருந்த ஒரு மனிதனை எத்தனையோ வருடம் கழிந்து பார்க்குறாங்க. அவன் நேராக காரிடம் தன் கரத்தை நீட்டி மன்னிப்பு வேண்டினான். ஏன்னா அவங்கள அவ்வளோ சித்திரவதை படுத்திருக்கான். ஏன்னா எல்லாரும் இறந்து போகிறாங்க. அவங்கள ஒத்த பெண்கள் அனைவரும் மறிக்கப்படுகிறார்கள். தன்னுடைய சகோதரியை இழக்கிறாங்க, தன்னுடைய தந்தையை இழக்கிறார்கள். இப்போ இவங்க மட்டும் வெளியில் இவங்க சும்மா இல்லை, அந்த கர்த்தருடைய அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களை சித்திரவதை செய்த காவலாளி இவர்களிடம் தன்னை மன்னித்து விடுமாறு கேட்கிறார். தான் செய்த மிக மிக கடினமான கொடுமையான காரியத்தை குறித்து தனது உள்ளத்தில் இருந்த போராட்டத்தை காரி உணர்ந்தார். அப்புறமா உடனே அவங்க என்ன வேண்டியிருக்கிறாங்க, இயேசுவே உதவி செய்யும் என்று காரி மௌனமாக ஜெபம் செய்தார். ஏன்னா சில நேரங்களில் சிலர் செய்கின்ற செயலை நம்ம மன்னிக்கவே முடியாது. நம்மளுக்கு மனது மிகவும் கடினமாக இருக்கும். என்ன இவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்களே, நான் இவங்களை இவ்வளோ நம்பினே, கடைசியில் என்னை இப்படி மோசம் பண்ணிட்டாங்களே, இவ்வளோ நான் இவங்களுக்காக செஞ்சனே, கொஞ்சம் கூட நன்றி இல்லையே அப்படின்லாம் நம்ம யோசிக்கின்ற நேரத்தில் காரியை யோசித்து பாருங்க. கொடுமையாக மிகவும் கேவலமாக சித்திரவதை அனுபவித்த, சித்திரவதை செய்த காவலாளியை இவர்கள் மன்னித்தார்கள். என்ன கேட்குறாங்க அந்த நேரத்தில், இயேசுவே உதவி செய்யும் என்று. நம்மளால் கூட என்னைக்கு ஒரு சிலரை மன்னிக்கவோ இல்லை மறக்கவோ முடியவில்லை என்றால் அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வழியை திறப்பார். அப்புறமா உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, என் கரத்தை நான் உயர்த்த முடியும், எனக்கு வேண்டிய உணர்வுகளை நீர் தாரும் என்று ஜெபம் செய்து காரி தன் கரத்தை உயர்த்தி அவரது கரத்தை பற்றி கொண்டார். ஏன்னா அவருக்கு தன் கரத்தை நீட்டி மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை தருகிறார். உடனே தன் கரத்தை நீட்டி அவருடைய கரத்தை பற்றி கொள்கிறார்கள். தேவனினுடைய அன்பு மின்சாரம் போல அவருடைய கரங்களிலிருந்து இவருடைய கரத்துக்கு பாய்ந்தோடுகிறது. அதற்கப்புறம் இருவரும் இணைந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, காரி கண்ணீருடன், சகோதரனே நான் உன்னை என் முழு இருதயத்தோடு மன்னிக்கிறேன். நம்ம சொல்லுவோம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னுவோம். ஆனால் முழு இருதயத்தோடு நம்ம மற்றவங்களை மன்னித்திருக்கிறோமா? நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய கட்டங்களில் நீங்கள் உங்களுடைய கால அட்டவணை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதி செய்தவர்கள், உங்களுக்காக விரோதமாக எழும்பியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம முழு மனதோடு அவர்களை மன்னித்து விட்டோமா? நான் வேலை செய்த இடத்துல ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் மறந்து யார் தனக்கு துன்பத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களிடத்துல நல்லா பேசுவாங்க. அப்போ நான் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு மனம் வந்தது அப்படின்னா என்ன செய்கிறது? அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு இருந்தாக்கா நம்ம உறவுகளை இழந்து கொண்டு வருவோம், நண்பர்களை இழப்போம். அதெல்லாம் நான் மறந்துட்டு இப்போ நான் நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன். அவங்கெல்லாம் கர்த்தரை பற்றி அறியாதவர்கள். அப்போ அவங்களிடத்தில் நாம் கர்த்தரை பற்றி சொல்லும்பொழுது அது எவ்வளோ ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும் யோசித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும்பொழுது சத்தியத்தை நம்ம சொல்லிடணும், அது நம்மேல் விழுந்த கடமை. அதுக்கப்புறமா
இந்த தேவனுடைய அன்பை அவர்கள் ஒருபோதும் இந்த அளவிற்கு உணர்ந்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காரி 1983 ஏப்ரல் 15 அன்று கலிஃபோர்னியாவில் உள்ள ஆரஞ்சு பட்டணத்தில் தனது 99வது பிறந்த நாள் அன்று பூவுலகை விட்டு கடந்து சென்றார். யூதர்கள் பாரம்பரியப்படி அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் என கருதப்படுகிறார். பிறருக்காகவே வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவின் போதனைகளுக்கு ஒரு சாட்சி. இன்னும் மற்றவங்களுக்காக வாழறது ரொம்ப கஷ்டம், அதில் இவங்க ஒரு சாட்சியாக வாழ்ந்தார்கள். காரி டென் பூமி சுவிசேஷத்தை பறைசாற்றினது மட்டுமல்ல, அவரது மரணம் வரை சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டினார். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரங்களில் நிறைய கருத்துக்களை, இயேசுவின் அன்பை, இயேசுனுடைய வசனத்தை சொல்கிறோம். ஆனால் அது மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டுகின்றோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இல்லை, யோசித்து பாருங்களேன், நிறைய நேரங்களில் நாம் தவறிவிடுகின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவரது கடினமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் காணப்பட்ட தைரியம், விசுவாசம், இதுதான் நம்மளுக்கு பலமாக உள்ளது. நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் காரி டென் பூமியைப் போல தைரியத்தோடும் பலத்தோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் உறுதியான விசுவாசத்தோடும் எந்த சூழ்நிலை இருந்தாலும், இவங்க பாருங்க, சிறைச்சாலையில் சித்திரவதை அனுபவித்து வந்த நேரத்திலும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஸோ இப்போது ஜெபத்தோடு முடிப்போம். கர்த்தரிடத்தில் காரிடன் பூம் எந்த அளவுக்கு அன்பை பகிர்ந்து கொண்டார்களோ மக்களிடத்தில், அந்த அன்பு கர்த்தர் நம்மளுக்கு தருமாறும், மன்னிக்கின்ற அந்த சுவாபத்தை தருமாறும் இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இன்று காரிடன் பூமை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. இயேசப்பா, எவ்வளவு மோசமான கொடுமையான சித்திரவதை காலங்களிலும் இயேசப்பா அவரும் அவரது குடும்பமும் உம்முடைய சுவிசேஷத்தையும் உம்முடைய அன்பையும் மக்களுக்கு பறைசாற்றினார்கள் கர்த்தாவே. மறைவிடம் தந்தார்கள் கர்த்தாவே. அவர்கள் இருப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை தந்தார்கள் கர்த்தாவே. உமது நிமித்தமாக அவர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் இயேசப்பா, உம்முடைய அன்பிலிருந்தும் விசுவாசத்திலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் அவர்கள் பின்வாங்கவில்லை ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அதே பலத்தை தாரும் கர்த்தாவே, அன்பை தாரும், மன்னிக்கும் அந்த பான்மையை தாரும் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நீர் கட்டாயம் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அனைத்து காரியத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.